நாம் இன்றைக்கி மெயினாக ரெண்டு பொருள் வச்சு எப்படி ஒரு சூப்பர் டேஸ்டியான நான்வெஜ் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரியா ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் குழம்பு சிக்கனில் வச்சுருக்கேன். நீங்கள் மட்டனில் கூட வைக்கலாம். எதில் வச்சாலும் ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். நான் ஒரு 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு மட்டும்தான் உரிச்சு வச்சுருக்கேன். இது ஒன்று தான் இந்த குழம்புக்கு நீங்கள் செய்கிற ஒரே ஒரு வேலை. நீங்கள் ஜஸ்ட்டு வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சா போதும். வேறு எந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்குமே இந்த நான்வெஜ் கிரேவிக்கு செய்ய தேவையில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செஞ்சீங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு வடச்சட்டியில் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம உரிச்சு வச்ச வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு நறுக்குனது ரெண்டையும் சேர்த்து வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். பட் நிறைய பேர் இருக்காங்க, குழம்பு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். பெருசாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாது. வெறும் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு அவ்வளோதான் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க, குழம்பு அதிகமாக வைக்கிறீங்கன்னா 3 இல்லை 4 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வணக்கி விட்டுறலாம். இதில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஒர்க்குன்னு செய்கிறது ஒன்று தான். நீங்கள் வெங்காயம் உரிக்கிறது அது மட்டும் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த குழம்பு சட்டுன்னு ரெடி ஆயிரும். நாளைக்கு கெஸ்ட்டெல்லாம் வரப்போகிறாங்கன்னா இன்றைக்கே நீங்கள் வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுட்டிங்கன்னா கூட நாளைக்கு எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ டேஸ்ட்டாக நான்வெஜ் கிரேவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குற அளவுக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நாம் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறோம். இந்த வெங்காயம் எல்லாம் கோட்டாகிற அளவுக்கு நீங்கள் மல்லித்தூள் சேர்க்கணும். நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு மல்லித்தூளும் நிறைய சேர்த்துக்கோங்க. இதுதான் நான் சொன்ன அந்த 2வது இன்க்ரீடியண்ட். இது நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குகிற தனி மிளகாத்தூள் கிடையாது, கறி மல்லிப்பொடி. இதில் மல்லி, மிளகா, பட்டை, கிராம்புன்னு எல்லாமே சேர்த்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். நான் ரெகுலராக ஒரு வருஷத்துக்கு தேவையானதை மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருவேன். உங்களுக்கு நான்வெஜ் குழம்பு செய்யணுன்னா நீங்கள் வெங்காயம் வணக்கி அதில் இந்த பொடியை மட்டும் போட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னாலே போதும், உங்கள் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த பொடியில் நான் எது எந்தெந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு வருஷத்துக்கு இந்த பொடி ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். நீங்கள் எந்த குழம்பு செய்கிறதா இருந்தாலும் ஜஸ்ட்டு இந்த பொடியை வெங்காயத்தையும் வச்சு ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். எங்களால் பொடியெல்லாம் வறுத்து அரைக்க முடியாது, எனக்கு அதுக்கான டைமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு இந்த பொடி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தில் நம்ம இந்த பொடியை போட்டு ஒரு 2 பிரட்டு பரட்டிட்டு அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அடுத்து இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மண்சட்டியில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து இதில் கழுவி வச்சுருக்க சிக்கன் பீஸை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் விட்டு அது நல்ல அதுலேயே கொஞ்சம் குக்காகி வரும். அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வர்ற வரைக்கும் நீங்களாக வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், அதுலேருந்து தண்ணி நல்லா வெளியில் வந்துட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம வெங்காயத்தில் அந்த மல்லிப்பொடி எல்லாம் போட்டு வணக்கி வச்சோம் இல்லையா, அது நல்லாவே ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நான் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்தளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நம்ம இந்த குழம்புக்கு தேங்காய் ஊற்ற போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு குழம்போட குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா அந்த அளவுக்கு வெங்காயமும் அதிகமாக போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம தக்காளி கூட போட போகிறது கிடையாது. இவ்வளோ சிம்பிளாக உங்களால் நான்வெஜ் கிரேவி வைக்கவே முடியாது. ஆனால் டேஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இந்த சிக்கனோட சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. இல்லை காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் மூடி போட்டு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், குழம்பு இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு.
குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். கடையிலலாம் நீங்கள் சிக்கன் கிரேவி வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட்டில் இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைன்னு எல்லா டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மல்லிப்பொடி யாருக்காவது ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்றேன். இந்த பொடி ஒன்றை மட்டும் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நீங்கள் நான்வெஜ் குழம்பு செஞ்சிடலாம். சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஈவன் இதில் மட்டன் சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் காலிஃப்ளவர் போட்டு குழம்பு வச்சா கூட அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.